இவர் இவ்வளவு விஷயம் அப்பனா பேசியிருக்காருல, இதுக்கப்புறம் பேக்லாஷ்லாம் எதுவும் ஆகல. இன்ஃபேக்ட் இந்தியாவில் மற்ற எம்பிஸ்க்கு கிடைக்காத இம்பார்ட்டன்ஸை மக்கள் இவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்பா எங்க பிரச்சனை அப்படியே பேசியிருப்பா அப்படின்னு எல்லாம் ஒரு பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம நெட்டிசன்ஸா ஒரு படி மேலே போய் மீம்ஸை ஜென்ரேட் பண்ணி போடுவாங்களே, எங்க பார்த்தாலும் இவர் முகம் தரிச்ச மீம்ஸ் தான். அதுபடி கையை தூக்குற மீம்ஸ் இருக்குல்ல, அப்சல்யூட் சினிமா மாதிரி, இது போல மீம் அங்கங்க பார்க்க முடிஞ்சது. இதை இவரும் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு கோவலாம் படலங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டாரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஏப்பா என்ன மாதிரி மீம்ஸ்லாம் கிரியேட் பண்றீங்க, சூப்பரா பண்றீங்கப்பா, என்ன டேலண்டட் பசங்களா இருக்கீங்க, எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதெல்லாம் விட்டுறாதீங்க, திரும்பி இதே மாதிரி பண்ணுங்க, நான் பார்த்து பயமா என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவ்வளோ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாரு. அவருக்கு புரிஞ்சிருக்கு, ஓகே மக்கள் பிரச்சனையை பேசினா மக்கள் நம்மளை கைவிட மாட்டான்னு அவர் தெளிவாக புரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா இவரோட இந்த பார்லிமெண்ட் ஸ்பீச்லாம் இருக்குல்ல, இதை கேட்குற எல்லாருமே அவரை ஆமோதிக்கல. சில பேர் தன்னைத்தானே அறிவாளிகளை கிளைம் பண்ணிப்பாங்களே, அவனால நாட்டுக்கு ஒன்றும் பிரோஜனம் இருக்கு, மக்கள் பிரச்சனை பேச மாட்டானுங்க. அவன் என்ன சொல்றானுங்க, முட்டாள்தனமா பேசுறாரு, பார்லிமெண்ட்ல எப்படி பேசணும் தெரியாது, பைத்தியகாரத்தனமான பேச்சா இருக்கே, இவங்கெல்லாம் எதுக்கு மக்கள் தேர்வு பண்ணாங்கன்ற மாதிரி ரொம்ப சிலுத்துக்கிட்டு பேசுறாங்க. அவனும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான், கிட்டத்தட்ட அது மாதிரி மேட்டர் தான் இது. இந்த மனுஷன் மக்கள் பிரச்சனை சார் இவ்வளவு பேசுறாரு, சப்போர்ட் பண்ண வேணாம், சைலண்டா இருந்தாலே போதும். அதை பண்றதுக்கு சில பேர் தங்கிட்டு இருக்கானுங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளா சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். அவையில பேசணும் அப்படின்றதுக்காக பேசுவாங்களா பல பேரும். அவங்களே எத்தனை எம்பிஸ் மக்கள் பிரச்சனை பேசுறாங்க, என் கட்சி வாழ்க, என் கொள்கை வாழ்க, என் தலைவர் வாழ்கன்னு மூச்சுக்கு 300 முறை இதான் பெருசா இருக்கும். பார்லிமெண்ட்ல மக்களுக்காக கேள்வி எழுப்ப வேண்டிய நேரத்தில் இதை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில இந்த பர்சன் சூப்பர் ஸ்டார் தான். ஆம் ஆத்மி பார்ட்டி தமிழகத்துல பெருசாலாம் கிடையாது, ஆனாலும் ஊடகங்கள் இவரை கண்டுபிடிச்சு பேசுறோம் அப்படின்னா அவர் கேட்டிருக்க கேள்விகள் அப்படி மக்கள் சார்ந்து. நாளைக்கே எம்பிஸ் மக்களோட பிரச்சனைகளை பத்தி பேசுங்க பார்லிமெண்ட்ல, ஒரு தீர்வு கிடைக்க நீங்க காரணமா இருங்க. உங்களை பத்தி 1000 எபிசோட்ஸ் போற நாங்க ரெடியா இருக்கோம்.